மாபெரும் பயணம். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய சிறுகதை. பொள்ளாச்சி தேசிய நெடும்பாதை அருகே ஒரு பழைய லாட்ஜில் தங்கியிருந்தான். கீழே பலசரக்கு மனம் வீசிய கடைகள் மூடிவிட்டாலும் ஒரு லாரி பட்டறை தூங்காமல் விழித்து தட தட தடால் என்று ஓசையிட்டு கொண்டிருந்தது. கொசுக்கடியும் உண்டு. தூக்கம் வராமல் பிசுக்கு பணிந்த மெத்தை மீது படுத்து என்னமோ யோசித்து கொண்டிருந்தான். தூக்கம் வராத நடு இரவுகளில் சிந்தனைகள் மிகவும் பயமுறுத்துகின்றன. வழக்கமாக நாம் தூங்கிய பிறகு உடலில் இருந்து கிளம்பி இரவில் உலாவும் நாம் அறியாத ஏதோ பேய் ஒன்றை விழித்திருப்பதனால் கண்டுவிட நேர்வது போல. அரை மயக்கம் கூடி வந்தபோது திடீரென்று இராணுவம் நடந்து செல்லும் ஒலி கேட்டது. இரும்பு அடிப்பாகமுள்ள எண்ணற்ற பூட்ஸுகள் மண்ணை மிதித்து மிதித்து சென்றன. அவன் தன் உடம்பு உதறி உதறி நடுங்குவதை உணர்ந்தான். மூச்சு திணறியது. என்னென்னமோ அபத்த சிந்தனைகள். அபத்தம் என்று நன்கு அறிந்திருந்த போதும் கூட அவனை பதற அடித்தபடி கடந்து சென்றன. எந்த இராணுவம் அது? இந்திய இராணுவமா? இலங்கை இராணுவமா? கள நடை ஒளி நெருங்கி வந்தது. பிறகு அது அவன் மீது ஏறியது. பூட்ஸ் கால்கள் மார்பில் நடந்து நடந்து சென்றன. அவ்வளவு கனமாக, நிதானமான தாளத்துடன். சார் 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 என்று குழறிய குரலில் கெஞ்சியபடி விழித்து கொண்டான். வாயிலிருந்து வழிந்த எச்சலை துடைத்து கொண்டு அறையை ஒன்றும் புரியாமல் பார்த்தான். மெல்ல நினைவு வந்ததும் அந்த ஒளி வேறுபட்டது. வெட்கத்துடன் கடிகாரத்தை எடுத்து பார்த்தான். 1 மணியாகியிருந்தது. இந்த நேரத்தில் என்ன ஓசை? மறுகணம் அவன் வியப்பாக எண்ணிக்கொண்டான். அவனுக்கு போலீஸ் ஞாபகமே வரவில்லை. ஒரு காலத்தில் சாதாரணமான காலடி ஓசை, கதவு தட்டும் ஓசை கூட அவனுக்கு போலீஸின் ஞாபகத்தை தான் ஏற்படுத்தும். அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவனை தட்டி எழுப்பும் கைத்தடியின் அடியை கனவில் வாங்கியபடிதான் விழித்து எழுந்திருக்கிறான். இன்று வெகு தூரம் வந்துவிட்டிருக்கிறான். எல்லாம் வேறு எவருடையவோ நினைவுகளாக மாறித் திரியும் அளவுக்கு, கனவில் கூட அவை வராத அளவுக்கு. அவனுக்கு அந்த விடுதலை உணர்வு கூடவே எப்போதும் போல பெருமூச்சையும் கிளர்த்தியது. எழுந்து பால்கனிக்கு வந்து உளுத்த கைப்பிடியை பற்றியபடி நின்று கீழே பார்த்தான். லாரி ஒன்றின் அடியில் விளக்கொளி தெரிந்தது. அப்பால் சாலையில் நல்ல இருட்டில் கருமை கொந்தளிப்பது போல அசைவுகள், ஓசை. கண் சற்று கூர்ந்து பார்த்தபோது பச்சை மின்மினி கூட்டம் போல கண்கள் தெரிந்தன. பிறகு களைத்து சீரும் மூச்சுகள். பொள்ளாச்சியிலிருந்து எர்ணாகுளத்துக்கு போகும் அடிமாட்டு மந்தைகள். சில வருடம் முன்பு கேரளத்தில் ஒரு வகை காய்ச்சல் பரவிய போது இதுதான் காரணம் என்று தினசரிகள் பக்கம் பக்கமாக எழுதின. தினம் 500,000 மாடுகள் வரை வந்து சேர்வதாக கணக்கு. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் பலிகளுக்கு பொள்ளாச்சிதான் ஒரே வாசல். நின்று கொண்டே இருந்தான். ஓசை முடியவே இல்லை. எத்தனை இருக்கும்? 10,000க்கு குறையாது. கடலோசை போல ஒரு கண் மூடிய கணம் பிரமை தந்தது. பிறகு ஓய்ந்தது. மௌன வெறுமையில் சூட்சும ஒளி மண்டைக்குள் பின்னும் தொடர்ந்தது. பொள்ளாச்சி சந்தை முதல் எர்ணாகுளம் வரையிலான சாலை தலைமறைவு வாழ்வுக்கு ஏற்றது என்று முன்பே தோழர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். சொல்லப்போனால் சுதந்திர போராட்ட காலத்திலேயே அது கண்டறியப்பட்டு விட்டது. ராவ்ஜி 4 வருடம் அச்சாலையிலேயே பெண்டுலம் மாதிரி அப்போது வாழ்ந்திருக்கிறார். பிறகு புரட்சி இயக்கத்தை உருவாக்கிய பிறகும் அவரது வாழ்வு அங்குதான் பெரும்பாலும் நடந்துள்ளது. புதிய முகங்கள் சற்றும் ஆர்வம் எழுப்பாத, கவனிக்கப்படாத அம்மாதிரி ஒரு சூழல் பாம்பே தானே சாலையில்தான் உண்டு என்பார். ஆனால் கடைசியில் அங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டார். மோதலில் சுடப்பட்டார். அதற்கு காரணம் உண்மையில் சாலை அல்ல. சாலையோர விபச்சார அம்மினியின் மகளுடன் அவருக்கு ஏற்பட்ட உறவு.
அவரது பையில் அவனது விலாசம் இருந்தது. அவனை போலீஸ் ஆலுவாவில் வைத்து கைது செய்து, மேற்கொண்டு யோசிக்க மறுத்து மூளை கிரீச்சிட்டது. திரும்ப சென்று படுத்து கொண்டான். மெத்தையின் அழுக்கு நாற்றம் இம்முறை ஆறுதலாக இருந்தது. மனித உடலின் வாடை போல, யாரோ ஒருவர் கூட இருப்பது போல. அவன் தன் மனதை பற்றி யோசித்தான். நடந்த எதையும் யோசிக்க அது உடன்படுவதே இல்லை. எல்லா பதிவுகளையும் வலுக்கட்டாயமாக கலந்து தெளிவற்றதாக அடித்துவிட்டது. அதே சமயம் தன்னை காஷ்மீர் போராளியாகவும் இலங்கை புரட்சியாளனாகவும் சித்தரித்து பகற்கனவுகளில் ஆழ்கிறது. காமம் கூட அதனுடன் கலந்தே வர முடியும். போராளியின் தீவிரத்தை காதலிக்கும் அழகிகள் பயத்தின் நிழலில் உறவு. சுயபோகம் செய்யும்போது ஒரு முறை தோன்றியது, காமமல்ல வன்முறைதான் தன்னில் உணர்ச்சியை கிளத்துகிறது என்று. இன்றிரவு தூக்கமில்லை. தூக்கம் கலைந்து விட்டால் பிறகு மீட்பே இல்லை. நல்ல வேளை நான் யாரையும் கொல்லவில்லை. செத்தவனின் பார்வை இரவுகளில் இமைக்காது தொடர கோபாலன் தற்கொலை செய்து கொண்டான். கவிதை எழுதுபவன். அவனுடன் தான் இதே பொள்ளாச்சி எர்ணாகுளம் சாலையில் முதல் முறை நடந்தான். உருக்கள் சுழித்தோடும் நதிக்கு இடம் விட்டு இருளில் ஒதுங்கி நின்றார்கள். இரவில்தான் ஓட்டிச் செல்வது. விடியும் முன்பே எர்ணாகுளம் வந்துவிடும். நல்ல இருட்டில் முன்னால் செல்லும் ஒரு பெரிய காளையின் கொம்பில் நீண்ட டயர் பந்தத்தை கட்டி எரியவிட்டு அந்த காளையை மட்டும் கயிறு கட்டி இழுத்துச் செல்வார்கள். மற்ற உருக்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் அந்த ஒளி தவிர வேறு ஒளியே தெரிவதில்லை. ஆகவே அவை அதை அனிச்சையாக பின்தொடர்கின்றன. கடைசியில் செல்பவை முன்பே செல்பவற்றை மட்டுமே அறிகின்றன. எப்போதாவது வழிகாட்டி மாடு தடுமாறினால் பாதையெங்கும் தடுமாறும் குளம்பு சப்தங்களும் கனைப்புகளும் நிரம்பும். ஒரு முறை ஒழுங்கு தவறினால் மீண்டும் அதை உருவாக்குவது எளிய விஷயமல்ல. எனவே தலைவனுக்கு முன்னால் எப்போதும் பச்சை புல்லும் பின்னால் சுழலும் சாட்டையும் இருந்து கொண்டே இருக்கும். கசாப்புக்கட்டை போல கிழக்கு விடியும் போது எர்ணாகுளம் அருகே ஒரு பெரிய ஏரிக்கரை வந்துவிடும். அதுதான் தாவளம், சில்லறை சந்தை. வழியில் ஏராளமான செக் போஸ்டுகள் உண்டு. முதலில் மொத்தமாக அனுமதி தரப்படும். கடைசியில் ஏரிக்கரையில் ஒரு ஓடு வேய்ந்த பழைய சுகாதார அலுவலகம். அங்கு மருத்துவ பணியாளர்கள் கட்டணமும் மேலதிகமும் பெற்றுக்கொண்டு காதுகளில் முத்திரை குத்துவார்கள். கொல்லப்படுவதற்கு முற்றிலும் தகுதியானது என்று. எரியும் கனலில் சிவப்பாக பழுத்து கிடக்கும் அந்த இரும்பு முத்திரைகளுக்கு பல நூற்றாண்டு பழக்கம் இருக்கலாம். வெள்ளைக்காரன் நிறுவிய சாவடி அது. எர்ணாகுளம் அருகே கொச்சி துறைமுகம் பிறந்தபோது பரங்கி மாலுமிகளுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. இந்த உருக்களின் மூதாதையரும் அவ்வழியே சென்று அங்கு பலியாகி இருக்கலாம். இன்னும் காலம் செல்லும்போது இவற்றின் ஜீன்களில் இச்செய்தி குடியேறி அவையும் சைபீரிய நாரைகளைப் போல தள்ளாமை வந்ததும் தானாகவே இந்த வழி வந்து இங்கு வர ஆரம்பிக்கலாம். அவை காணும் பூமி அவற்றின் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம்தான். பசுமையின் அலை எழுச்சிகளே மண்ணென ஆன வெளி, நீர்நிலைகள், புல்கரை மணக்கும் காற்று. தமிழ்நாட்டில் இவை மேயும் பொட்டல்களை எண்ணிக்கொண்டான். தவிட்டு நிற பூமி மெல்லச் சுழல பேருந்தின் ஜன்னல் வழியாக வந்து மோதும் வெங்காற்று. அங்கு இவை எப்போதும் அமைதியற்று காணப்படும். அப்பால், எப்போதுமே அப்பால் காணல் நீரும் காணா பசுமையும் சற்று மேய்ந்துவிட்டு தலை தூக்கி அம்பே என ஏங்குகிறது. ஒட்டிய வயிற்றில் விலா எலும்புகள் அசைய சில சமயம் ஒளியின்றி அதிர்கிறது. முளை கட்டியடிக்கப்பட்ட தரையில் சுற்றி சுற்றி வருகிறது. வட்டம்தான் எத்தனை குரூரமான வடிவம்! அது மனிதனை முழுமையாக தோற்கடிக்கும் முடிவின்மையின் குறியீடல்லவா? தரியில்லையேல் காட்டுப்பசுக்களைப் போல் உள்ளுணர்வால் வழிநடத்தப்பட்டு அவை தங்கள் பசுமையை தேடி செல்லக்கூடிய தூரம் முழுக்க அங்கு அழகிய வட்டங்களாக மாறிவிடுகிறது.
ஆனால் வீட்டு மாடுகள் கட்டவிழ்த்து விட்டாலும் எங்கும் போவதில்லை. அவற்றின் அசைவுகளில் எப்போதும் நுகமோ மூக்கு கயிறோ இருந்தபடியேதான் இருக்கிறது. இப்போது உருக்கூட்டம் எத்தனை தூரம் சென்றிருக்கும்? மனம் நொடியில் அவற்றை சென்று தொடுகிற விந்தையை எண்ணிக்கொண்டான். ஒரு முறை அவற்றின் பின்னால் நடந்ததுண்டு. அப்போது அவசர நிலை காலம். ரோந்து பலமாக இருந்தது. பாதை நிறைக்கும் உருக்களை மறித்து ஜீப்பை நிறுத்தி பரிசோதிக்க முடியாது. அவற்றின் வேகம் ஆச்சரியமூட்டுவது. இருட்டில் அனிச்சையான வேகம். ஒரு மாடு வாழ்வில் எத்தனை தூரம் நடந்திருக்கும்? அதன் கால்களில் ஒரு மீட்டர் பொருத்தி பார்க்க வேண்டும். தேசங்களை வலம் வரும் தூரம். குட்டிகள் நடப்பதே இல்லை, துள்ளிக்கொண்டே இருக்கின்றன. அதற்காகவே பிறந்தது போல. ஐயோ, மறந்துவிட்டேனே என்று நினைவு கூர்ந்து மீண்டும் துள்ளல். ஆனால் இந்த யாத்திரையில் பெரும்பாலானவை வயோதிக மாடுகள் அல்லது நோயுற்றவை. வழியில் தளர்ந்து விழும் மாடுகளை சற்று இளமையான மாடுகளுடன் சேர்த்து கட்டுகிறார்கள். நடக்கும் மாடுகள் மட்டும்தான் கடைசி தேர்வில் வென்று முத்திரையை பெற முடியும். சில சமயம் சில பிதாமகர்கள் இளம் தோள்களில் தொங்கி நிலம் தொடாது வந்து நிற்பதுண்டு. கூட்ட சந்தடியில் மேலும் ஒரு முறை இறக்க அனுமதி பெற்று செல்வதும் சாதாரணமல்ல. செத்த மாட்டை ஏதும் செய்ய முடியாது. அதற்காக பயணம் நிற்க முடியாது. செத்த மாட்டை உரிமையாளன் ஆங்காரத்துடன் சாட்டையால் மாறி மாறி அடிப்பான், ஓங்கி உதைப்பான். பிணம் மெல்லிய புன்னகையுடன் மெல்ல அசைந்தபடி கிடக்கும். அதை அங்கேயே விற்றுத்தள்ள வேண்டும். வாங்கி கொள்ள கூட்டத்துக்கு பின்னாலேயே தோல் வியாபாரிகள் வருவார்கள். கறி எடை போட்டு வாங்க புளிய மரத்தடியில் தராசு ஏந்திய ஓட்டல்காரர்களும் உண்டு. எருமைகள் பகல் சாயத்தான் சென்று சேர முடியும். அவற்றின் காலம் மேலும் அகன்றது. உருளும் பாறை கூட்டங்கள் போல அவை பின்னால் ஓலமிடும் வண்டிகளுக்கு வழிவிடாது செல்லும். பெரிய உருண்டை விழிகளை விழித்து பசுமையை பார்க்கும். ஆள் கூட்டத்தில் எவருடைய சாயலையாவது கண்டடைந்து மே என்று வினாவும். தண்ணீர் கண்டால் முட்டி மோதி சென்று படுத்துக்கொள்ளும். அசை போட்டு கொண்டு யோக மோனத்தில் ஆழ்ந்துவிடும். வாழ்க்கை பற்றி துயரத்துடன் ஆழ்ந்து சிந்தித்து பெருமூச்சு விடும். கொம்பு தோளில் படாமல் நாசூக்காக திரும்பி பார்க்கும். நாசியில் மிளகாய்ப்பொடி ஏற்றி அவற்றை கிளப்ப வேண்டும். ஏரிக்கரையோரம் நீர் சிகிச்சை நிபுணர்கள் உண்டு. காளை பசுவுக்கு 10 ரூபாய், எருமை இனத்துக்கு 20. முதலில் பொட்டல்களில் காய்ந்து வறண்டு வரும் உருவுக்கு குடிக்க ஏரி தண்ணீர் காட்டப்படுகிறது. வெறியுடன் இழுத்து அது மூச்சு திணற எழும்போது ஒரு உதவியாளன் அதன் முகத்தை தூக்கி வாயை திறந்து நாக்கை பிடித்து ஒதுக்கிக் கொள்வான். இடைவெளி வழியாக இன்னொரு உதவியாளன் குடம் குடமாக நீரை விடுவான். நிபுணர் அதன் வயிற்றையும் விழாவையும் உரிய முறையில் அழுத்தி இடம் செய்விப்பார். கடைசியில் குதத்தை பற்றி சற்று பிதுக்கும்போது நீர் பீச்சிட வேண்டும். எலும்பு புடைத்து நலிந்த விழா அப்போது மெருகேறி இருக்கும். தோல் பளபளக்கும். அந்த ஜென்மத்தில் குடிக்காமல் விட்ட எல்லா நீரும் உள்ளே சென்று விட்டிருக்கும். பீப்பாய் போல அது தள்ளாடும். அவனும் கோபாலனும் அந்த கசாப்பு சாலைகளில் ஒன்றை பார்க்க விரும்பி சென்றிருந்தார்கள். பெரிய புளியங்கட்டையில் உதிரம் வழிய வழிய மாமிசம் செக்கச் சிவப்பாக துண்டுபட்டது, குவியலாகியது. என்ன நிறம் என்றான் கோபாலன். அவன் கண்கள் விழித்திருந்தன. ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக இவன், கில்லட்டின் போல இருக்கிறது இல்லையா தோழர் என்றான். கோபாலன் அவனை அர்த்தமில்லாத விழிகளுடன் பார்த்த பிறகு திரும்பிக் கொண்டான். உயிருடன் உடல் வடிவில் இருக்கும்போது இருந்ததை விட முற்றிலும் வித்தியாசமாக இருந்தன ஒவ்வொன்றும். ஒரு கூடையில் குவிக்கப்பட்டிருந்த காதுகள் மீன்கள் போல இருந்தன. மாடுகள் குளத்தில் குளிக்கும்போது அவை நீந்துவதை கண்ட நினைவு வந்தது. அவை உண்மையில் மீன்கள் தானோ? காற்றில் கூட அவை நீந்திக் கொண்டுதானே இருந்தன. கோபாலனிடம் அதை சொல்ல விரும்பினான்.
அது பைத்தியக்காரத்தனமான எண்ணம்தான். ஆனால் அதில் ஏதோ ஒரு புரிந்து கொள்ள முடியாத ரகசியம் இருப்பதாக தோன்றியது. ஆனால் கோபாலன் இக உலகிலேயே இல்லை. அவன் தணல் பிரதிபலிப்பது போல இருந்தது அவன் முகம். திரும்பும்போது கோபாலன் சொன்னான், கொல்றது எவ்வளோ பயங்கரமான அனுபவம் இல்லையா தோழர்? அவன் ஆமா என்றான். கோபாலன் அவனது சித்தாந்த படிப்புக்கு மேலும் தத்துவார்த்தமாக ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் எல்லா உச்சக்கட்ட சந்தோஷத்துலேயும் அந்த பயங்கரம் இருக்கு இல்லையா என்றான் கோபாலன். அவன் தலையசைத்தான். எழுந்து சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பினான். சாலையில் பகல் வெயில் காய்ந்த வெம்மையில் பச்சை சாணியின் வீச்சம் இருந்தது. அவன் அன்று கசாப்புச் சாலையில் பலகை மீது கண்ட முகங்களை நினைவு கூர்ந்தான். கொம்புகளின் அமைப்புக்கு ஏற்ப சாய்ந்தும் சரிந்தும் இருந்து அவை உற்று பார்த்தன. கண்களில் உயிருள்ள மாடுகளில் இல்லாத ஒரு பாவம். கோயில் சிற்பங்களில் உள்ளது போல எதையோ சொல்லத் துடித்து உறைந்தவை. மிக முக்கியமான எதையோ கடைசியில் அவை கண்டடைந்து விட்டிருக்க வேண்டும். அவன் தூரத்தில் விளக்கொளியை கண்டான். அவனுக்கு நன்கு தெரிந்த ஒளிதான். கோபாலனின் நினைவு வந்தால் தழும்பும் வரை குடித்தால்தான் அவன் சிறிதேனும் தூங்க முடியும்.